இப்போ உள்ளே நுழையும்போது ஆபா சாரை ஏன் கும்பிட்றேன் அப்படின்னா, எனக்கு தெரியாது. எனக்கு சீனியர் சரவண சார்லேருந்து, அண்ணன் பன்னீர்லேருந்து யார் சீனியர் இருந்தாலும் நாங்கள் அவங்கள தொட்டு தான் கும்பிடுவேன். ஏன்னா, எனக்கு முன்னாடி அவங்களுக்கு சினிமா தெரிஞ்சிருக்கு. எனக்கு முன்னாடி இந்த திரைப்பட கல்லூரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றதுக்காக இன்னும் ஈரத்தோடு நான் இருக்கிறவன். அந்த விஷயத்தில் தான் கேப்டன் முன்னாடி உட்கார்றதுக்கு அவர் சொன்ன விஷயம், "உட்காரு, என்ன வச்சு நீ படம் பண்ணியிருக்க. இந்த சமூகம் உன்னை பார்க்கும்போது கரெக்டாக உனக்கு உனக்கு ஒரு அடையாளம் இருக்கும்" அப்படின்னாரு. அதேமாதிரி கரண் நடிக்கிறபோது நடிப்பு இது வந்து ஒரு டைரக்டரை எங்கே நம்ம ஈடு கொடுக்குறாரு. நம்பர் 1 டிஎஃப்டின்ற ஒரு காரணத்துக்காக அந்த படம் எனக்கு கிடைச்சது. கண்ணுப்பட போதிய படம் 10 காம்படிஷனில் இருந்தாலும் கூட. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தது பின்னாடி கூட அந்த மரியாதையை சரியாக அவர் இது பண்ணுவார். ஆந்திராவில் வந்து கேப்டன் டைரக்ஷன் பண்ணுறாரு. அங்கே கேமராமேன் எல்லாம் பூபதி அண்ணா எல்லாம் வந்திருக்காங்க. நான் என்னுடைய யூனிட்டில் இன்னொரு இதில் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் தெலுங்கில். அண்ணா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வர்றேன். வந்தப்போ ஹோல் யூனிட்டுக்கு அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்ன வச்சு படம் பண்ணுவேன் பாரதி, பாரதி வா அப்படின்ட்டு. அது தமிழ் கூட்டம் தெலுங்கு கூட்டம் எல்லாமே ஹெவியாக இருக்குது. எல்லாம் கிளாப்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கி எனக்கு நினைவு இருக்குது. அப்போது நம்மளை அடையாளப்படுத்துறதுல முதல் மனிதனுங்க. ஒரு ஒரு அது அந்த அந்த தன்னலம் இல்லாத அந்த மனித நேயம் யாருக்குமே இருக்காது. தன்னை அடையாளப்படுத்துவார் அப்படியே. தான் கூட இருந்தவன், தன்னோட வளர்ந்தவன், தன்னை நம்பி இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி முதன்மை இடத்துக்கு கொண்டு போகக்கூடியதில் கேப்டனை மிஞ்சின யாருமே இல்லை. ஸோ அப்படி ஒரு தன்னலம் இல்லாத ஒரு மனிதன் நம்மளை விட்டு போயிருக்காரு. இந்த திரைப்படக் கல்லூரிக்கு அவருடைய பங்கு மாணவர்களுக்கு என்னை போன்ற அவரை அவர் அவர் நான் அவர் பேர் சொல்லி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஓப்பனாக சொல்லணும். ஒரு படம் தான் பண்ணேன். கண்ணு படம் போய் தெலுங்கில், இது தமிழில் தெலுங்கு போய் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அந்த ஒரு படம் தான் முந்தா நாள் ஐ மீன் பௌர்ணமி அன்னைக்கு 26ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு அதே கண்ணுப்பட போதே கேடிவியில் போகிறாங்க. ஒரு 100 கால் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அண்ணா உங்கள் படம் போடுறாங்க படம் போடுறாங்க. 28 அண்ணா போகிறாரு. ஸோ எனக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு. நான் அனுபவித்தது என் லெவலுக்கு நான் அவரோட ஒரு சமமாக நான் வாழ்ந்திருக்கேன். அவரோட வாழ்ந்திருக்கேன், சுதீஷோட வாழ்ந்திருக்கேன். எங்கள் அண்ணி வந்து எனக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து என்னை கவனிப்பாங்க. வீட்டுக்கு போனால் அவ்வளவு செய்வாங்க. எஸ்பெஷலி ஒரு டைரக்டர்ன்றது கமர்ஷியல் டைரக்டர்ன்றதெல்லாம் தாண்டி ஒரு இன்ஸ்டியூட்டுனாலே அவங்களுக்கு ஒரு ஒரு பாசம், குடும்பத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு பாசம் இருக்கும். இன்ஸ்டியூட் பசங்க இன்ஸ்டியூட்டு அப்படின்ட்டு. அது அது அந்த நெருக்கம் வந்து வேறு யாருக்கிட்டையும் இல்லைங்க. உண்மையாகவே இல்லை. எத்தனையோ நம்மளும் ஹீரோஸ்களோட போகிறோம். படிச்சுட்டாங்களா ஓகே இன்ஸ்டியூட்டா அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இவர்கிட்ட மட்டும் ஒரு தாயை பார்த்து ஒரு குழந்தை ஓடியாரக்கூடிய உணர்வும் நமக்கும், ஒரு குழந்தைய பார்த்து தாய்மையோடு கட்டி அரவணைச்சு வழிகாட்டக்கூடிய அந்த அந்த உரிமையும் அந்த உணர்வும் கேப்டனுக்கு இருக்குது. கேப்டன் குடும்பத்துக்கு இருக்குது. அவங்க இந்த இந்த இழப்பை ஈடுகட்ட யாராலும் முடியாது. ஸோ அவருக்கு நாம் செய்ய வேண்டிய நம்மளை அடையாளப்படுத்திய அந்த முதல் மனிதனுக்கு நாம் சில விஷயங்களை நம்ம செய்யணுன்ற அந்த கடமை நமக்கு இருக்குது. எங்கள் ஆபா சார் வெளியே போயிட்டார். இருந்தாலும் நான் சொல்கிறேன் சார், நான் இந்த இடத்துக்கு நிற்கிறதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான். முதல் காரணம் நீங்கள் தான் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் 2வது உங்களுக்கு பதிவு பண்ணணும். முதல் காரணம் ஏன்னா இல்லைன்னா நான் மதுரைக்காரங்களாம் கொஞ்சம் எதையாவது அடிச்சுக்கிட்டு அப்படியே பைத்தியமாக திரிவாங்க. அந்த அந்த ரூட்டில் இருந்தவனை சினிமாவுக்கு வந்து சேதப்பட்டு செதஞ்சு காணா போய் அடையாளம் இல்லாமல் ஊருக்கு போனவன். ஊருக்கு போய் படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, கதை எழுதி கவிதை எழுதி பேர் புகழ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே கிராமங்கள்லேயும் மதுரைக்குள்ளேயே. ஆனால் சரியான சினிமாவுடைய வாய்ப்பு இல்லையே, தப்பாக இருக்குது அந்த சினிமான்ற போது தான் இந்த திரைப்பட கல்லூரியை எனக்கு அடையாளம் காட்டுனது ஆபா சார், அரவிந்த் சார், அந்த முன்னோடிகள். அதுக்கு பின்னாடி தான் நான் இங்கே வந்து படித்து இங்கே படிக்கிறபோது அதுக்கடுத்து தான் எனக்கு கேப்டன் உள்ளே வந்து பண்ணது. ஸோ 2 வாய்ப்புகளையும் இந்த நன்றி கூறுறது என்னுடைய ஆத்மார்த்தமான என்னுடைய கேப்டன் மறைந்த அண்ணனுக்கும், இங்கே வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுடைய தெய்வமாகிய ஆபா சார், அரவிந்த் சார், என்னுடைய முன்னோடிகள் அனைவருக்கும், சரவண சார், பன்னீர் எல்லாமே எங்களை கைப்பிடிச்சி என்னை தட்டி கொடுத்து வளர்த்தவங்க. செல்வா சார்லேருந்து எல்லாமே. இல்லை சார் உண்மை தானே. ஒரு கிராமத்தை என்னையோட வந்து தான் நிற்பேன் நானுங்க. எதுவும் தெரியாமல் நிற்கிறவனை தட்டி கொடுத்து நீ வருவடா வருவடா வருவடான்னு சொல்லி வளர்த்தவங்க. ஸோ அனைவருக்கும் இந்த நேரம் நன்றி கூறிவிட்டு ஒரு சின்ன இரங்கற்பா அதை மட்டும் நான் வாய்ச்சிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. கேப்டன் என்னுடைய இதயபூர்வமான கண்ணீர் அஞ்சலி. வீரமும் ஈரமும் நிறைந்த மனித நேயமே, ஈரமும் வீரமும் நிறைந்த மனித நேயமே, ஈவு இரக்கம் கருணையின் தெய்வ மறு வடிவமே, மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் ஆள விடிவெள்ளியாய் சென்றாயா, மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் ஆள விடிவெள்ளியாய் சென்ற
புனித பொக்கிஷமே, உன் பிரிவில் உலகமே கசிந்து உருகி கண்ணீர் சிந்துகிறது. உன் பிரிவில் உலகமே கசிந்து உருகி கண்ணீர் சிந்துகிறது. விழித்திறந்து பார்ப்பாயா வீரத்தமிழ் மகனே, நீ விழித்திறந்து பார்ப்பாயா வீரத்தமிழ் மகனே. மறுபடியும் யதார்த்த மனிதனாய், மறுபடியும் யதார்த்த மனிதனாய், இதயம் கொண்ட கலைஞனாய், ஏழைகளின் தெய்வமாய், எங்களின் தாயாய் பிறப்பாயா எங்கள் புரட்சி கலைஞரே. கண்ணீரஞ்சலியோடு பாரதி கணேசன். நன்றி. தேங்க்யூ.